தமிழ் யூடியூப் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கம். இன்றைக்கு காணொளியில் நாம் பார்க்க போகிறது மாணிக்கவாசக பெருமான் அருளி செய்த 8ஆம் திருமுறையில் அமைந்துள்ள திருவாசகத்தின் ஒரு பகுதியாக விளங்குகிற திரு அம்மானை அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த திரு அம்மானை என்பது 20 பாடல்களை கொண்டது. இது மாணிக்கவாசக பெருமானால் திருவண்ணாமலையில் அருளி செய்யப்பட்டது. சிறுவர்கள் சிறு வயதிலேயே, அதாவது சிறுமியர் அம்மானை விளையாட்டு விளையாடுவார்கள். அது அவர்களுக்கு சிறு வயதிலேயே இறை உணர்வு வர வேண்டும் என்பதற்காக மாணிக்கவாசக பெருமான் இதை அருளி செய்ததாக தெரிகிறது. அம்மானை பற்றி நான் ஏற்கனவே ஒரு காணொளியில் போட்டிருக்கிறேன். அதில் பல இலக்கியங்களில் அம்மானை அப்படிங்கிற வடிவம் எப்படி கையாளப்பட்டிருக்குது அப்படிங்கிறத நாம் பொதுவாகவும் அதை அறிமுகமாகவும் பார்த்திருக்கிறோம். இதில் மாணிக்கவாசக பெருமான் அருளி செய்த திருவம்மானை பகுதியை மட்டுமே நாம் பார்க்க போகிறோம். இந்த இலக்கிய வடிவமானது, சிற்றிலக்கிய வடிவமானது மிகவும் அழகுற மாணிக்கவாசக பெருமானின் பாடல்களிலே அமைந்திருக்கிறது. இது சிறுவர்கள் காயை மேலே தூக்கி போட்டு விளையாடுவதாக, இந்த விளையாடும் பொழுது பாடுவதாக இந்த பாடல்கள் அமைந்திருக்கும். இதில் ஒரு சிறப்பு என்ன என்றால், இதில் சந்தமானது எப்படின்னா, காய்களை மேலே தூக்கி போட்டு பிடிக்கும் பொழுது உள்ள அந்த டைம் டியூரேஷன், அதாவது நேர கட்டுப்பாடு, அது இதில் ரொம்ப முக்கியமாக அதற்கு தகுந்தபடியாக இந்த சந்தம் அமைவதாக அமைந்திருக்கும். ஏன்னா பாடிக்கொண்டே அவர்கள் மேலே காயை போட்டு பிடிப்பதற்கு இது உதவியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இதோடைய சிறப்பு. நாம் பாடலை பார்க்கலாம். முதல் பாடல். செங்கண் நெடுமாலும் சென்றிடந்துங் காண்பரிய பொங்கு மலர்பாதம் பூதலத்தே போந்தருளி எங்கள் பிறப்பறுத்திட்டு என் தரமும் ஆட்கொண்டு தெங்கு திரள் சோலை தென்னன் பெருந்துறையான் அங்கணன் அந்தணனாய் அரைகூவி வீடருளும் அங்கருணை வார்கழலே பாடுதுங்கான் அம்மானாய். பாடலுடைய பொருளை பார்க்கலாம். செங்கண் நெடுமாலும் சென்றிடந்துங் காண்பரிய, அதாவது சிவந்த கண்களை உடைய திருமால், உயரமான நெடுமால். சென்று இடந்தும் காண்பறிய அப்படின்னா பூமியை தோண்டி, வராக அவதாரம் எடுத்து பூமியை தோண்டி சிவபெருமானுடைய பாதத்தை காண்பதற்காக சென்றாராம். ஆனாலும் காண்பதற்கு அரியதாக இருந்திருக்கின்றது அந்த பாதம். அது இங்கே செங்கண் அப்படின்னு சொல்கிறது, அவருடைய கூரிய கண்கள் கூட பார்க்க முடியாது. ஏன்னா கட்புலனால் பார்க்க முடியாத பாதம் அப்படிங்கிறத குறிப்பிட்டு சொல்கிறாரு. காண்பறிய பொங்கு மலர் பாதம் பூதலத்தே போந்தருளி, இந்த உலகத்திலே, பூதலத்திலேனா இந்த பூமியிலே, போந்தருளினா எழுந்தருளி இருக்கின்ற அந்த பொங்கு மலர் பாதம் அப்படின்னா அன்பர்களுக்கு அருள் புரிவதற்காக பொங்குகின்ற மலர் போன்ற திருவடிகள் அப்படிங்கிறது பொருள். இங்கே பொங்கு அப்படின்னு சொல்லும் பொழுது எவ்விடத்திலும் நிறைந்திருக்கிறத தான் பொங்கு அப்படிங்கிறத குறிப்பால் சொல்லுகிற அழகை நாம் பார்க்கணும். பொங்கு மலர்பாதம் பூதலத்தே போந்தருளி, ஏன்னா திருமாலாலும் காண முடியாத அந்த மலர்பாதம் ஆனால் எங்கும் நிறைந்திருக்கின்றது. கட்புலனால் காண முடியவில்லை, மெய்யுணர்வால் மட்டுமே காண முடியும். அதனால் சிவனடியார்களால் காணக்கூடிய அந்த பொங்குகின்ற மலர்பாதத்தை அவரால், திருமாலால் காண முடியவில்லை அப்படின்னு சொல்கிறாரு. எங்கள் பிறப்பறுத்திட்டு என் தரமும் ஆட்கொண்டு, எங்களுடைய பிறவியாகிய பிணியை அவர் களைந்திட்டு, என் தரமும்னா எங்கள் நிலையில் உள்ளவர்களையும் ஆட்கொண்டு, தெங்கு திரள் சோலை அப்படின்னா தென்னஞ்சோலைகள், தென்னை மரங்களாலான சோலைகள் நிறைந்த தென்னன் பெருந்துறையான், தெற்கிலே உள்ள நல்ல திருப்பெருந்துறையில் வீற்றிருக்கின்ற இறைவன். அதனால் தென்னன் பெருந்துறையான் அங்கணன், அழகிய கண்களை உடையவன், கண்ணுக்கு அழகு கண்ணோட்டம், அதனால் இங்கே அங்கணன் அழகிய கண்களை உடைய, அதாவது கருணை உடையவன் அப்படின்ற பொருள். அந்தணனாய், வேதியனாக வந்து மாணிக்கவாசக பெருமானை ஆட்கொண்டார். அதனால் அந்தணனாய் அரைகூவி வீடருளும், அரைகூவி அப்படிங்கும்போது வலிய அழைத்து, ஏனென்றால் இங்கே மாணிக்கவாசக பெருமானை இறைவனை வந்து ஆட்கொண்டார். அதனால் அரைகூவி வீடருளும், வீடு பேரை தந்தருளுகின்ற அங்கருணை வார்கழலே, கருணை மிகுந்த அந்த வார்கழல் அப்படின்னா நீண்ட நெடிய கழல் பாதங்களை பாடுதுங்கான் அம்மானாய், நாம் பாடுவோம் அம்மானாய் அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே வார்கழல் என்பது நெடிய கழல், நீண்ட கழல். வார்கழல் என்று சொல்வதற்கு காரணம் எங்கும் நிறையக்கூடிய கடல், எல்லாவிடத்திலும் பறந்து விரியக்கூடிய
பாதங்கள் அப்படிங்கிறது தான் பொருள். இங்கே ஒவ்வொரு பாடலும் அம்மானாய் அம்மானாய் அப்படின்னு முடியும். பொதுவாக அம்மானை பாடல்களிலே 3 பெண்கள் சேர்ந்து விளையாடினால் ஒரு பெண் ஏதாவது கேள்வி எழுப்ப இன்னொருத்தி அதற்கு பதிலை கூற 3வது முடிக்கிற மாதிரி வரும். ஆனால் இதில் அப்படி எந்த கேள்வி பதிலும் இல்லை, அம்மானாய் அம்மானாய்னு முடியுது. இதை உதாரணத்துக்காக நான் ஒரு பாடலை மட்டும் போன காணொளியில் அம்மானை பற்றிய காணொளியில் சொல்லியிருக்கிறேன். அடுத்த பாடலை பார்க்கலாம். 2வது பாடல். பாரார் விசும்புள்ளார் பாதாளத்தார் புறத்தார் ஆராலும் காண்டற்கு அறியான் எமக்கெளிய பேராளன் தென்னன் பெருந்துறையின் பிச்சேற்றி தென்னன் பெருந்துறையான் பிச்சேற்றி வாரா வழி அருளி வந்தென் உளம் புகுந்த ஆரா அமுதாய் அலைக்கடல்வாய் மீன் விசிறும் பேராசை வாரியனை பாடுதுங்கான் அம்மானாய். பாட்டுடைய பொருளை பார்க்கலாம். பாரார் அப்படின்னா இந்த பூமியிலே உள்ளவர்கள், விசும்பு உள்ளாருன்னா ஆகாயத்தில் உள்ளவங்க, பாதாளத்தார் பாதாள உலகத்தில் உள்ளவர்கள், புறத்தார் மற்றவர்கள், இந்த 3 உலகங்களையும் தவிர பிற உலகங்களில் உள்ளவர்களாக எல்லா உலகங்களையும் சொல்லிட்டாரு. ஆராலும் காண்பதற்கு அறியான், இங்கே யாராலும் காண்பதற்கு அரியவன், காண முடியாதவன் அப்படிங்கிற பொருள். எமக்கெளிய அப்படிப்பட்டவன், எங்களுக்கு எளிய தன்மையிலே பேராளன் அப்படின்னா அதாவது எங்களை ஆட்கொள்ள பெருமை மிகுந்தவன். பேராளன் அப்படின்னா பெருமைகளை ஆண்டவன் அப்படிங்கிற பொருள். ஏன்னா எளிமையாக வந்த பெருமையை ஆண்டவன் பேராளன். தென்னன் பெருந்துறையான், இங்கே தென்னன் அப்படிங்கும்போது தெற்கிலே உள்ள நல்ல திருப்பெருந்துறையில் அமர்ந்திருக்கின்ற இறைவன். பிச்சேற்றி எங்களுக்கு, பிச்சேற்றினா பித்து, மயக்கம் தந்து, அவன் மீது கொண்ட பக்தியினால் மயக்கம் ஏற்பட்டு விட்டது, அதனால் பித்தேற்றி வாரா வழி அருளி. இங்கே வாரா வழி அப்படிங்கிறது வீடு பேர், போனால் திரும்ப பிறவிக்கு வர முடியாத பேர், அதனால் வாரா வழி அருளி வந்தென் உளம் புகுந்த, வந்து என்னுடைய உள்ளத்திலே புகுந்து கொண்டான். அப்படிப்பட்ட ஆரா அமுதாய் தெவிட்டாத அமுதம் போன்றவன். அலைக்கடல்வாய் மீன் விசிறும் பேராசை வாரியனை. இங்கே அலைக்கடல்வாய் மீன் விசிறும் அப்படிங்கிறது திருவிளையாடல், அவனுடைய ஒரு திருவிளையாடல். ஏன்னா உமாதேவி மீனவகுல பெண்ணாக பிறந்த அந்த திருவிளையாடல். அப்பொழுது இறைவன் மீனவனாக வந்து அந்த அலைக்கடலிலே சுறா மீன் அனைவரையும் கலக்கி கொண்டிருந்த அந்த சுறா மீனை பிடித்து, அது நந்தி பகவான் தான் அப்படின்னு புராணங்கள் சொல்லுகிறது. இது ஒரு சின்ன கதை, புராண கதை ஒன்று இருக்கிறது. இறைவன் உமாதேவிக்கு வேதத்தை உபதேசிக்கும் பொழுது அவள் சற்றே அலட்சியமாக கவனிக்கவில்லை என்பதனால் நீ படிப்பு அறிவு இல்லாத மீனவகுலத்தில் பிறக்க வேண்டும் என்று சபித்தாராம். உடனே அப்பொழுது அந்த சமயத்திலே நந்தி பகவான் காவலுக்கு இருந்திருக்கிறார். முருகப்பெருமானும் பிள்ளையாரும் பார்ப்பதற்காக வந்த அந்த சமயத்திலே இவருக்கு சாபம் அளிக்கப்பட்டிருக்கிறது. இதை கேள்விப்பட்ட குழந்தைகள் இருவருமே அந்த வேதத்தினால் தானே இப்படி வந்தது என்று அதை தூக்கி கடலில் எறிந்தார்களாம். உடனே அவர் நந்தி பகவானை, நீ எந்த நேரம் அவர்களை உள்ளே விட்டாயோ, நீ பார்க்காமல் நேர சந்தர்ப்பம் தெரியாமல் நீ உள்ளே விட்டதனால் இவ்வளவு பிரச்சனை ஏற்பட்டு விட்டது என்று சொல்லி நந்தி பகவானையும் சபித்து விடுகிறாராம். அவரும் கடலிலே சுறா மீனாக போகும்படி சபிக்கப்பட்டிருக்கிறார். அப்பொழுது இந்த திருவிளையாடல் நடக்க இருக்கிறது. அவள் மீனவகுலத்திலே பிறக்கிறாள். இறைவன் மீனவனாக வந்து அந்த சுறா மீனை, அதனுடைய கொட்டத்தை அடக்கி அதனிடமிருந்த வேதத்தை காப்பாற்றினார் அப்படிங்கிறது புராண கதை. அதனால் அலைக்கடல்வாய் மீன் விசிறும் பேராசை வாரியனை. பொதுவாக பேராசை என்பது இங்கே பேரன்பு, பேரன்பு மிக்க கடல் போன்றவனை, பேரன்பு கடலாக உள்ளவனை பாடுதுங்கான் அம்மானை, பாடுவோம் அம்மானாய் அப்படின்னு முடிக்கிறாரு. இங்கே பொதுவாக பேராசை என்பது மனிதர்களுக்கு பேராசை அப்படின்னு சொன்னால் இருக்கக்கூடாது, ஆசை இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இறைவனுக்கு அவர் இந்த பேராசை அப்படிங்கிறது என்னன்னா, தம்முடைய பக்தர்கள் மீது அவர் கொண்ட ஆசை, அன்பு வந்து மிக பெரும் அன்பு அப்படின்றதுனால பேராசை வாரியனை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அடுத்த பாடல், 3வது பாடலை பார்க்கலாம். இந்திரனும் மாலயனும் ஏனோரும் வானோரும் அந்தரமே நிற்க சிவன் அவனி வந்தருளி எந்தரமும் ஆட்கொண்டு தோள் கொண்ட நீற்றனாய் சிந்தனையை வந்துருக்கும் சீரார் பெருந்துறையான் பந்தம் பரிய பரிமேற்கொண்டான் தந்த அந்தமிலா ஆனந்தம் பாடுதுங்கான் அம்மானாய்.
இங்கே என்ன சொல்கிறார் என்றால் இந்திரனும் மால் அயனும், இந்திரன் திருமால் அயன் என்ற பிரம்மா, ஏனோரும் வானோரும் இவர்கள் எல்லோரும் மற்றும் வானிலே உள்ளவர்கள் அனைவருமே அந்தரமே நிற்க, அந்தரம் என்பது ஆகாயத்திலேயே நிற்கிறார்கள். நிற்க சிவன் அவனி வந்தருளி. ஆனால் சிவன் என்ன செய்கிறார்? பக்தர்கள் மீது கொண்ட கருணையினால் இந்த பூமியிலே எழுந்தருளுகின்றார். சிவன் அவனி வந்தருளி எந்தரமும் ஆட்கொண்டு, எம்மை போன்ற எளியவர்களையும் ஆட்கொண்டு, தோள் கொண்ட நீற்றனாய் தோளிலே திருநீர் அணிந்தவனாக, தோள் கொண்ட நீற்றனாய் சிந்தனையை வந்துருக்கும் சீரார் பெருந்துரையான். அவனை நினைத்தாலே சிந்தையெல்லாம் உருகுகின்றதாம். அதனால் சிந்தனையை வந்துருக்கும் சீரார் பெருந்துரையான், சீர்மையான சிறப்புடைய பெருந்துறை அப்படிங்கிற ஊரிலே பந்தம் பரிய அப்படின்னா பற்று அரும்படியாக பந்தம் பரிய பரிமேற்கொண்டான், குதிரையிலே ஏறி வந்தான். இங்கே பரிமேற்கொண்டான் அப்படின்றது இறைவன் குதிரை வீரனாக வந்து மாணிக்கவாசகருக்காக குதிரையை வாங்கிட்டார். அந்த திருவிளையாடல் கதை உங்களுக்கே தெரியும். குதிரை வீரனாக வந்து ஆட்கொண்ட கதையை இங்கே சொல்கிறாரு. பரிமேற்கொண்டான் தந்த அந்தமிலா ஆனந்த, முடிவில்லாத ஆனந்தம் பாடுதுங்கான் அம்மானாய். அந்த முடிவில்லாத ஆனந்தத்தை பற்றி நாம் பாடுவோம் அம்மானாய் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த பாட்டு 4வது பாட்டு. வான் வந்த தேவர்களும் மாலயனோடு இந்திரனும் கான் நின்று வற்றியும் புற்றெழுந்தும் கான் வரிய, தான் வந்து நாயேனை தாய்போல் தலை அழித்திட்டு, ஊன் வந்து ரோமங்கள் உள்ளே உயிர் பெய்து, தேன் வந்து அமுதின் தெளிவின் ஒளிவந்த, வான் வந்த வார்கழலே பாடுதுங்கான் அம்மானாய். வான் வந்த தேவர்களும் அப்படின்னா வானில் இருக்கின்ற தேவர்கள் எல்லோருமே, மால் அயனோடு இந்திரனும், திருமால் பிரம்மன் இந்திரன் எல்லோரும் கான் நின்று வற்றியும், இறைவனை காண்பதற்காக, சிவபெருமானை காண்பதற்காக காட்டிலே வந்து தவம் செய்கின்றார்களாம். தவம் செய்தும் வற்றியும் அப்படின்னா அவங்க உடம்பெல்லாம் வற்றி மெலிந்து போகிற அளவிற்கு தவம் செய்கிறார்கள். புற்றெழுந்து, அவர்கள் உடலின் மீது புற்றானது எழும்பிவிட்டது. புற்றெழுந்தும் காண்பறிய, அப்படியும் அவர்களால் காண முடியவில்லை. ஏனென்றால் இறைவன் உள்ளிருக்கின்றான். அவர்கள் வெளியிலே தேடி எவ்வளவு தவம் செய்தாலும் அவர்கள் இறைவன் மீது அன்பு கொண்டு தவம் செய்தார்கள் என்று சொல்வதை விட இறைவனை காண வேண்டும் அப்படிங்கிறது அவர்களுடைய பயனை கருதி தவம் செய்கிறார்கள். அதனால் காண்பறிய, தான் வந்து அப்படிப்பட்டவன் தானே வந்து நாயனை, நாய் போன்ற என்னை தாய் போல் தலையழித்திட்டு, தாய் போல் ஒரு தாய் தலையழித்திட்டு அப்படின்னா தலையழி அப்படின்னு சொல்கிறது இங்கே இனிமையான சொற்களை பேசுவது. இனிமையான சொற்களை பேசி தலையழித்திட்டு என்பது உன்னதமான அன்பு, தாயின் அன்பு. அப்படி தாயின் அன்பை கொண்டு தலையழித்திட்டு ஊன் வந்து இந்த உடலிலே வந்து ரோமங்கள் உள்ளே உயிர் பெய்து, உடலிலே முதலிலே வந்தவுடனே ரோமங்கள் எல்லாம் சிலிர்க்கின்றன. உள்ளே உயிர் பெய்து வெய்துயிர்ப்பு ஏற்படுகின்றது இறைவனை எண்ணி. தேன் வந்து தேன் போல வந்து அமுதின் தெளிவின் ஒளி வந்த, அமுதத்தின் தெளிவாக ஒளிமயமாக வந்த, வான் வந்த வார்கழலே, வானிலிருந்து வந்த நீண்ட நெடிய கழல் பாதங்களை பாடுதுங்கான் அம்மானாய், பாடுவோம் அம்மானாய் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்த பாடலை நாம் பார்க்கலாம். 5வது பாடல். கல்லாமனத்து கடைப்பட்ட நாயேனை வல்லாளன் தென்னன் பெருந்துரையான், பிச்சேற்றி கல்லை பிசைந்து கனியாக்கி தன் கருணை வெள்ளத்து அழுத்தி வினை கடிந்த வேதியனை, தில்லை நகர்ப்புக்கு சிற்றம்பலம் மன்னும் ஒல்லை விடையானை பாடுதுங்கான் அம்மானாய். பொருளை பார்க்கலாம். கல்லாமனத்து கடைப்பட்ட நாயேனை, கல்லாமனம் அப்படின்னு என்னுடைய மனமானது கல் போன்றது. இரும்பு எல்லாம் எப்படி கடினமானதாக கல் இருக்குமோ அப்படி கடினமான மனம், கல்லாமனத்து. இன்னொரு பொருளும் வருகின்றது, ஆராயாத தெளிவில்லாத கற்காத மனம் என்கிற பொருளும் வருகின்றது. அப்படிப்பட்ட மனத்து கடைப்பட்ட நாயேனை, கீழ்ப்பட்ட நாய் போன்ற என்னை, வல்லாளன் என பேராற்றல் உடையவன் அப்படின்னு பொருள். வல்லாளன் தென்னன் பெருந்துரையான், தெற்கிலே உள்ள நல்ல திருப்பெருந்துறை அப்படிங்கிற ஊரிலே உரைகின்ற இறைவன் பிச்சேற்றி பித்தாகச் செய்து
கல்லை பிசைந்து கனியாக்கி, கல் போன்ற மனம், கல்லாம் சொன்னார் இல்லையா, அதனால் கல்லை பிசைந்து கனியாக்கி, அதனால் அங்கே கல்லாமனம் அப்படிங்கிறதுக்கு கற்காத மனம் என்கிற பொருளை விட கல் போன்ற மனம் என்பது தான் சரியாக வருகிறது. அப்படிப்பட்ட கல்லை பிசைந்து கனியாக்கி, கனி போல ஆக்கினானாம், கனியாக்கி தன் கருணை வெள்ளத்து அழுத்தி. இங்கே கல்லை பிசைந்து கனியாக்கிய உடனே நெகிழ்ந்து போகிறது. ஆனால் இறைவன் மனத்திலே உறைந்திருக்கின்ற வரை, அவனுடைய அருள் இருக்கின்ற வரை கல் போன்ற மனம் உருகி கனியாகின்றது. ஆனால் அவன் அவ்விடத்தை விட்டு அகன்றால், இறைவனுடைய சிந்தனையை மனதில் இருந்து அகற்றினால் மீண்டும் கல்லாகிவிடக்கூடும் இல்லையா? அதனால் இறைவன் என்ன பண்ணுகிறான், தன் கருணை வெள்ளத்தில் அதை அழுத்துகிறான். தன்னுடைய தேன் கருணை வெள்ளத்தில், தேனில் அழுத்துவதைப் போல, அந்த கனியை தேனில் அழுத்துவது போல கருணை வெள்ளத்து அழுத்தி. இப்பொழுதும் கூட நம்முடைய கனியை நாம் தேனிலே அழுத்தினால் அது மிகவும் பல நாட்கள் கெடாமல் இருக்கும் அப்படிங்கிறத நாம் நிறைய பார்த்துருக்குறோம். அதை போல இறைவனானவன் தன்னுடைய கருணை வெள்ளத்து அழுத்தி வினை கடிந்த வேதியனை, அவ்வாறு இறைவனுடைய கருணையின் வெள்ளத்தில் அழுத்தியதால் அவனுடைய வினைகளெல்லாம், அதாவது பழைய வினைகளெல்லாம் போகின்றது. வினை கடிந்த வேதியனை, அப்படிப்பட்ட வேதியனாக வந்து ஆட்கொண்டார். அவரை தில்லை நகர்ப்புக்கு சிற்றம்பலம் மன்னும், தில்லை நகரிலே இருந்து சிற்றம்பலத்திலே நிலை பெற்றிருக்கின்ற ஒல்லை விடையானை, விரைவாக வந்து அருள் புரியக்கூடிய விடையானை அப்படின்னா நந்தி பெருமான், அதாவது காளை மாட்டை வாகனமாக கொண்டவன் அப்படின்னு பொருள். ஒல்லை விடையானை பாடுதுங்கான் அம்மானாய், நாம் பாடுவோம் அம்மானாய் அப்படின்னு சொல்கிறாரு. 6வது பாட்டுக்கு போகலாம். கேட்டாயோ தோழி கிரி செய்த வாரொருவன், தீட்டார் மதில் புடை சூழ் தென்னன் பெருந்துரையான், காட்டாதனவெல்லாம் காட்டி சிவங்காட்டி தாழ் தாமரை காட்டி தன் கருணை தேன் காட்டி நாட்டார் நகை செய்ய நாம் மேலை வீடெய்த ஆழ்தான் கொண்டு ஆண்டவா பாடுதுங்கான் அம்மானாய். இங்கே கேட்டாயோ தோழி, ஒரு பெண் சிவபெருமானை பற்றி பேசுவது போல இந்த பாடல் அமைந்திருக்குது. ஏனென்றால் இறைவனை காதல் கொண்ட ஒரு பெண் தன்னுடைய தலைவனை குறித்து பாடுவதைப் போல ஜீவாத்மாக்கள் இறைவனை குறித்து பாடுவதாக இந்த பாடல்கள் அமைந்திருக்கு. அதனால் ஒரு பெண் பாடுவது போல கேட்டாயோ தோழி அப்படிங்கிறார். நீ கேட்டாயோ கிரி செய்த வாரொருவன், ஒருவன் செய்த மாயத்தை நீ கேட்டாயோ. கிரி என்பது மாயம். கிரி செய்த வாரொருவன் தீட்டார் மதில் புடை சூழ் தென்னன் பெருந்துரையான். இங்கே தீட்டார் மதில்னா சுதை தீட்டப்பட்ட மதில்கள் புடை சூழ இருக்கின்ற தென்னன், தெற்கிலே அமைந்திருக்கின்ற நல்ல திருப்பெருந்துறை என்னும் ஊரின் தலைவன் காட்டாதனவெல்லாம் காட்டி. இங்கே இதுக்கு என்ன பொருள் என்றால், கட்புலனுக்கு என்னெல்லாம் தெரிகிறதோ அதை நாமே காண முடியும் காட்சியினால். ஆனால் மெய்யுணர்வினால் அறியக்கூடிய இறைவன்தான் காட்ட வேண்டும். அதனால் காட்டாதனவெல்லாம் காட்டி அப்படிங்கிறது இறைவன் உண்மை பொருளாக, தன்னிடம் இருக்கின்ற உண்மை பொருளாக விளங்குகின்ற இறைவன் காட்டாதனவெல்லாம் காட்டி சிவங்காட்டி, சிவமே உண்மை பொருள் என்பதை காட்டி தாழ் தாமரை காட்டி, தன்னுடைய திருவடி தாமரையை காட்டி தன் கருணை தேன் காட்டி. இங்கே திருவடி தாமரைக்கு ஓமையாக இருக்கின்றது. தாமரை மலரின் தேன், தாமரை பூவை காட்டி அதன் நடுவில் உள்ள தேனை காட்டுவது போல அவருடைய திருவடிகளை காட்டி இறைவனுடைய கருணையை காட்டி அப்படின்னு பொருள். அந்த தேன் போன்ற அந்த கருணைக்கு சிவனடியவர்கள் எல்லோருமே பித்தாக அதை சுற்ற ஆரம்பித்து விடுவார்கள் அப்படிங்கிறது தான் கருத்து. தாழ் தாமரை காட்டி தன் கருணை தேன் காட்டி நாட்டார் நகை செய்ய, அவ்வாறு அவர்களுக்கு பிச்சேற்றுகிறான்ல, பித்து எறிகின்றது. அதனால் உலகத்தவர்கள் அவர்களை கண்டு நகை செய்கிறார்கள், ஏளனம் செய்கிறார்கள். நாட்டார் நகை செய்ய நாம் மேலை வீடெய்த, ஆனால் வீடு பேறு கிடைக்கிறது. நாம் மேலை வீடெய்த ஆழ்தான் கொண்டு ஆண்டவா, என்னை ஆட்கொண்டு ஆண்ட இறைவனே பாடுதுங்கான் அம்மானாய், அவனை பற்றி நாம் பாடுவோம் வாருங்கள் அப்படிங்கிறது இந்த பாட்டுடைய கருத்து. அதாவது இறைவன் மீது பக்தி கொண்ட பக்தன் தன்னுடைய செயலின் காரணமாக பிறர் தன்னை ஏளனம் செய்வதாக அமைந்திருந்தாலும் இறைவன் அவர்களுக்கு வீடு பேறு அளித்து அவர்கள் மீது அருள் கொள்கிறான் என்பது கருத்து. அடுத்து 7வது பாட்டுக்கு போகலாம். ஓயாதே உள்குவார் உள்ளிருக்கும் உள்ளானை, சேயானை சேவகனை
தென்னன் பெருந்துறையின் மேயானை வேதியனை மாதிருக்கும் பாதியனை நாயான நந்தம்மை ஆட்கொண்ட நாயகனை தாயான தத்துவனை தானே உளமுருக்கும் தானும் உலகேழும் ஆயானை ஆழ்வானை பாடுதுங்கான் அம்மானாய் ஓயாதே உள்குவார் உள்ளிருக்கும் உள்ளானே. அதாவது ஓயாமல் அவனையே நினைத்து கொண்டிருக்கின்றவர்களுடைய உள்ளத்திற்குள்ளே இருக்கின்றவன். அதனால் ஓயாதே உள்குவார் என்றால் நினைத்து கொண்டிருக்கின்றவர்களுடைய உள்ளிருக்கும் உள்ளானை, உள்ளத்திலே இருக்கின்றவனை. சேயானை அப்படி இல்லாதவர்களுக்கு தொலைவிலே இருக்கின்றவன், அதனால் சேயானை. இன்னொரு பொருள் சிவந்த நிறம் உடையவனை அப்படிங்கிற பொருளும் வருகிறது. ஆனால் அவனை நினைக்கின்றவர்களுக்கு உள்ளத்திலே இருப்பவனும் பிறருக்கு தொலைவிலே இருப்பவனும் ஆவான் அப்படிங்கிற பொருளும் வருது. சேவகனை அப்படின்னா வீரனை, இறைவன் குதிரை வீரனாக வந்து ஆட்கொண்ட கருணையினால் சேவகனை அப்படின்னு சொல்கிறாரு, வீரனை அப்படின்னு. தென்னன் பெருந்துறையின் மேயானை, தென்னன் தெற்கிலே உள்ள நல்ல திருப்பெருந்துறையிலே வீற்றிருக்கின்றவனை, மேயானைனா அந்த ஊரிலே நிலை பெற்றிருக்கின்றவனை, வேதியனை அந்தணனாக வந்து அருள் புரிந்தவனை, மாதிருக்கும் பாதியனை உமாதேவியை தன்னுடைய இடப்புறத்திலே கொண்டிருக்கின்ற இறைவனை, நாயான நந்தம்மை ஆட்கொண்ட நாயகனை நாய் போன்ற என்னை ஆட்கொண்ட கருணையினால் ஆட்கொண்ட தலைவனை, தாயான தத்துவனை தாயாக விளங்குகின்ற மெய்ப்பொருளை, தானே உலகேழும் ஆயானை அவனே ஏழு உலகமாக ஆனவனா, தானே உலகேழும் ஆயானை ஆழ்வானை பாடுதுங்கான் அம்மானாய். உலகேழும் ஆகி அவற்றை ஆழ்கின்றவன் அவனை நாம் பாடுவோம் அப்படிங்கிறாரு. 8வது பாடலுக்கு போகலாம். பண் சுமந்த பாடற் பரிசு படைத்து அருளும் பெண் சுமந்த பாகத்தன் பெம்மான் பெருந்துரையான் விண் சுமந்த கீர்த்தி வியன் மண்டிலத்து ஈசன் கண் சுமந்த நெற்றி கடவுள் கலிமதுரை மண் சுமந்து கூலி கொண்டு அக்கோவால் மொத்துண்டு புன் சுமந்த பொன்மேனி பாடுதுங்கான் அம்மானாய். பண் சுமந்த பாடற் பரிசு படைத்தருளும் அப்படின்னா இறைவன் பண் சுமந்தன இறைவனை பாடுவதற்காக பல பேர் பாடல்கள் எழுதியிருக்கிறார்கள். சமய குறவர்கள் அப்படி 4 அப்படின்னு சொல்கிறோம். அனைவரும் இறைவன் மீது பண்ணால் தமிழ் பண்ணால் பாடியிருக்கிறாங்க. அந்த பாடல் இறைவனுக்கு கேட்பதற்கு மிகவும் விருப்பமானது. அப்படிப்பட்ட பாடலை கேட்டு அவர்களுக்கு பரிசு அருளி வீடு பேறு அருளக்கூடிய கருணை மிகுந்தவன். பண் சுமந்த பாடல் பரிசு படைத்தருளும் அப்படின்னு சொல்கிறார். அவர்களுக்கு பரிசு நல்குகின்றவன், அதாவது பரிசாக வீடு பேற்றை நல்குகின்றவன். ஏன் அந்த பாடல்கள் எல்லாம் அவ்வளவு முக்கியம் அப்படின்னா, இறைவனை சாதாரணமாக நாம் போற்றி பணிந்து வணங்கலாம், அவரை பற்றி எத்தனையோ வார்த்தைகளால் வணங்கலாம். ஆனால் பண் அப்படின்னு இருக்கும் பொழுது இறைவனுடைய மனம் உருகுகின்றது. பண்ணிலே முதலிலே நம்முடைய மனமே உருகுகின்றது. சிவனடியவர்களின் மனம் அந்த பண்ணாலான பாடல்களை பாடும்போது அவனை நினைந்து உருகுகின்றது, கசிகின்றது. அதனால் அவர்கள் மீது இறைவன் மீது அன்பு கொண்டவர்களாக மாறுகிறார்கள். அதனால் இறைவன் அந்த பாடல்களிலே கனிந்து உருகி அருள் செய்கிறான். பெண் சுமந்த பாகத்தன், பெண்ணாகிய உமாதேவியை தன்னுடைய இடப்புறத்திலே சுமந்திருக்கின்ற இறைவன். பெம்மான் தலைவன், பெருந்துரையான் திருப்பெருந்துறையில் வீற்றிருக்கின்றவன். விண் சுமந்த கீர்த்தி அப்படின்னா ஆகாயம் அளவு நிறைந்திருக்கின்றது அவனுடைய புகழ். வியன் மண்டிலத்து ஈசன் அப்படின்னா ஆகாயத்திலே நிறைந்திருக்கின்ற ஈசன். கண் சுமந்த நெற்றி கடவுள், நெற்றியிலே கண்களை உடையவன். கண் சுமந்த நெற்றி கடவுள் கலிமதுரை அப்படின்னா ஆரவாரம் நிறைந்த மதுரை. மண் சுமந்து மண்ணை சுமந்து கொண்டு கூலி கொண்டு, அதாவது கூலிக்காக மண் சுமந்து. இங்கே வந்தி என்கிற ஒரு மூதாட்டிக்கு அருள் புரிவதற்காக பிட்டுக்கு மண் சுமந்தார். பிட்டு என்பதை கூலியாக வாங்கி கொண்டு மண் சுமந்தார் இறைவன். அக்கோவால் மொத்துண்டு, அந்த கோவால் அப்படிங்கும்போது அந்த மன்னனால், மொத்துண்டு அடிபட்டு அப்படின்னு பொருள். இங்கே மாணிக்கவாசக பெருமான் இறைவன் மண் சுமந்து கூலி கொண்டு அப்படின்னு சொல்லிட்டு அக்கோவால் அப்படின்னு
அந்த பாண்டிய மன்னனை பற்றி சொல்கிறார். அந்த பாண்டிய மன்னனிடத்தில் தான் அவர் அமைச்சர் தொழில் பார்த்தார். அவன் மிகவும் நெருக்கமானவன் தான், இருந்தாலும் இறைவனை அடித்தான் இல்லையா, அதனால் ஒரு சிறு வருத்தம் போல இருக்குது. அதனால் அந்த மன்னன் அப்படின்னுட்டார். அக்கோவால் மொத்துண்டு புன் சுமந்த பொன்மேனி, முதுகிலே புண் ஏற்பட்டதாம். அப்படிப்பட்ட புண் சுமந்த பொன்மேனி பாடுதுங்கான் அம்மானாய். அப்படி பொன்னாலான உடலை கொண்ட இறைவனை பாடுங்கள் அம்மானாய் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து 9வது பாடலுக்கு போகலாம். துண்டப்பிரையான் மறையான் பெருந்துரையான் கொண்ட புரி நூலான் கோலமா ஊர்தியான் கண்டங்கரியான் செம்மேனியான் வெண்ணிறத்தான் அண்டமுதலாயினான் அந்தமிலா ஆனந்தம் பண்டை பரிசே பழவடியார்க்கு ஈந்தருளும் அண்டம் வியப்புருமா பாடுதுங்கான் அம்மானாய். பொருளை பார்க்கலாம். துண்டப்பிரையான் அப்படின்னா பிறை துண்டு, அதாவது சந்திரனை, பிறை சந்திரனை தன்னுடைய நெற்றியில் தன்னுடைய முடியிலே வைத்திருக்கின்றார் இறைவன். அதனால் துண்டப்பிரையான். மறையான் அப்படின்னா அந்தணன், வேதியன் அப்படின்னு பொருள். பெருந்துரையான், பெருந்துறையில் வீற்றிருக்கின்ற இறைவன். கொண்ட புரிநூலான், புரிநூல் அணிந்திருக்கின்றவன், முப்புரி நூல் அணிந்திருக்கின்றவன். கோலமா ஊர்தியான், அழகிய ஊர்தியை உடையவன், குதிரை. அவனுடைய ஊர்தி நந்தி காளை மாடு அப்படின்னு இருந்தாலும் சில சமயங்களில் குதிரை. அதனால் கோலமா ஊர்தியான். கண்டங்கரியான், கழுத்தானது கருப்பானது, ஏனென்றால் உலகத்தவரை காப்பாற்றுவதற்காக நஞ்சை உண்டவன். அதனால் கண்டங்கரியான். செம்மேனியான், சிவந்த உடலை உடையவன். வெண்ணீற்றான், உடல் முழுவதும் திருநீறு பூசியவன். அண்டமுதலாயினான், இந்த உலகம் முழுவதுமாக ஆனவன். இந்த அண்டத்தை உருவாக்கிய முதலாக இருந்தவன். அண்டமுதலாயினான். அந்தமிலா ஆனந்தம், முடிவில்லாத ஆனந்தம் தரக்கூடியவன். பண்டை பரிசே பழவடியார்க்கு ஈந்தருளும். பண்டை பரிசேனா அந்த கால தொட்டு, அனாதி காலம் தொட்டு, என அனைவருக்கும் முதலானவன் இறைவன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்பொழுதிருந்து யாரெல்லாம் அவனை பாடுகின்றார்களோ, யாரெல்லாம் அவன் மீது அன்பு கொண்டிருக்கின்றார்களோ, அப்படிப்பட்ட பல அடியார்களுக்கெல்லாம் அருள் புரிந்தவன். ஏன்னா பரம்பரையாக சிவனடியார்களுக்கு அருள் புரிந்தவனாக விளங்குகின்றான். பண்டை பரிசே அப்படிங்கிறது வீடு பேறு என்பது தான் அந்த பழமையான பரிசு. பழவடியார்க்கு ஈந்தருளும் அண்டம் வியப்புருமா பாடுதுங்கான் அம்மானாய். இந்த உலகமெல்லாம் வியப்படையும்படியான தன்மையுடையவனை பற்றி பாடுவோம் அம்மானாய் அப்படிங்கிறாரு. அடுத்து 10வது பாடலுக்கு போகலாம். விண்ணாளும் தேவர்க்கு மேலாய வேதியனை, மண்ணாளும் மன்னவர்க்கு மாண்பாகி நின்றானை, தன்னார் தமிழளிக்கும் தன் பாண்டி நாட்டானை, பெண்ணாளும் பாகனை, பேணு பெருந்துரை கண்ணார் கழல் காட்டி நாயேனை ஆட்கொண்ட அண்ணாமலையானை பாடுதுங்கான் அம்மானாய். விண்ணாளும் தேவர்க்கு மேலாய வேதியனை, விண்ணை ஆள்கின்ற தேவர்களுக்கும் மேலான அவர்களுடைய தலைவனாக விளங்குகின்ற வேதியனை. ஏனென்றால் அந்தணனாக அருள் புரிந்த காரணத்தால். வேதியன் என்று சொல்லுவதற்கு இன்னொரு காரணம் இருக்கின்றது. வேதத்தை, இறைவன் வேதமாக விளங்குகின்றவன் அப்படின்னும், வேதத்தை வெளிப்படுத்தியவன், மந்திரமலையிலிருந்து வேதத்தை வெளிப்படுத்தியவன் இறைவன். அதனால் மண்ணாளும் மன்னருக்கு மாண்பாகி நின்றானை, இங்கே உலகத்தில் உள்ள பூவுலகத்தில் உள்ள மன்னவர்களுக்கெல்லாம் மாண்பாகி நின்றானை, பெருமையான பொருளாக நின்றவனை. தன்னார் தமிழளிக்கும் தன் பாண்டி நாட்டானை, தன்னார் என குளிர்ச்சி பொருந்திய தமிழ், அந்த தமிழை வளர்க்கும் தன் பாண்டி நாட்டானை. பாண்டி நாட்டிலே தான் தமிழ் வளர்ந்தது அப்படிங்கிறது, சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தது பாண்டி நாடுல. அதனால் தமிழ் அளிக்கும் தன் பாண்டி நாட்டானை. பெண்ணாளும் பாகனை, ஒரு புறத்திலே பெண்ணை உமாதேவியை ஏற்றுக்கொண்டிருக்கின்றவனை பேணு பெருந்துறையில் விரும்பி திருப்பெருந்துறையில் வீற்றிருக்கின்றான். கண்ணார் கழல் காட்டி, நம்முடைய கண்களுக்கு அவனுடைய கழலை திருவடிகளை காட்டி கண்ணார காணும்படியாக காட்டி, நாயேனை ஆட்கொண்ட, நாய் போன்ற என்னை ஆட்கொண்ட அண்ணாமலையானை பாடுதுங்கான் அம்மானாய். அண்ணாமலையில் உறைந்திருக்கின்ற இறைவனை நாம் பாடுவோம் அம்மானாய் அப்படின்னு பாடுகிறாரு. இது 10வது பாடலில் இதோட அந்த பாட்டு நிறைவு பெறுகிறது. இந்த பாடல்கள் எல்லாமே ஒரு சந்தத்தை கொண்டு வருகின்றது. அவர்கள் களச்சி காய் வைத்து விளையாடும் பொழுது அது அழகாக அவர்களுக்கு அந்த ஒரு நேர கட்டுப்பாட்டிற்கு அது விளையாடும்படியான பொருளை தருகிறது.
உதாரணமாக இந்திரனும் மாலையனும் ஏனோரும் வானோரும் அந்தரமே நிற்க சிவனவனி வந்தருளி, அப்படி அவங்க பாடிக்கிட்டே அவங்க அந்த கல்லை போட்டு பிடித்தால் அவர்களுக்கு எளிதாக இருக்கும். அதுதான் இந்த அம்மானை பாடல்களுடைய சிறப்பாக அமைந்திருக்கின்றது. திருச்சிற்றம்பலம். நாம் மேலும் தமிழோடு பயணம் செய்யலாம். வணக்கம். நன்றி. ராஜி.